வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. மன நிம்மதி பெறும் தருணத்தை என் அன்பு பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். கவலைப்படாதே. நீ அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்றுதானே இங்கு சில விஷயத்தை நினைத்து அல்லது தவித்து கொண்டிருக்கின்றாய். கர்ம வினைகளை நினைத்து தவித்ததெல்லாம் போதும். உன் எதிர்கால வாழ்க்கை நினைத்து அழுது தவித்ததெல்லாம் போதும். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை முருகா? எனக்கு துரோகம் செய்தவரும் என்னை கண்ணீர் விட வைத்தவரும் இங்கு நன்றாக இருந்து கொண்டு இருக்கிறார்களே, நான் மட்டும்தானே இப்படி அழுது தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது. எத்துணை சோகத்திலும் இந்த முருகனை மறக்காமல் எப்பொழுதும் என்னையே மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை இங்கு அளவைத்தவரை மட்டும் நான் அப்படியே விட்டு விடுவேனா? அவர் என்ன செய்கிறார்? எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி நினைக்காதே என் பிள்ளையே. வினைக்கு நான் வினை கொடுத்துதானே ஆவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ இந்த முருகனை நம்பி வந்து விட்டாய். உன் பாரத்தை என் காலடியில் போட்டு விட்டாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான கணக்கை முடித்து வைத்துவிட்டு உன் எதிரியை நான் ஒரு கை பார்க்கலாம் என்றுதான் வந்து இருக்கின்றேன். காலத்தின் போக்கில் விட்டு நீ அப்படியே இந்த முருகன் மறந்து விட்டார் என்று யோசிக்காதே. நானும் என் கடமையைத்தான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதன் போக்கிலே இப்பொழுது நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகன் தரும் முடிவை தான் உன் வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ என்ன நடக்கும் என்பதை விட என்ன நடந்தாலும் என்னை முடிவை தந்தாலும் என்னப்பன் முருகன் தான் இதை எனக்காக தந்து இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளையே, சத்தமில்லாமல் என் பிரார்த்தனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றதே. என் துரோகிகளும் எதிரிகளும் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே. எப்படி நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்காதே. உன் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று நான் இங்கு பார்த்து கொள்கிறேன். நீ மற்றவைகளை பற்றியெல்லாம் கலங்கி கொள்ளாமல் உன் வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்து. உன் முடிவை நான் எடுக்கிறேன் என்ற முடிவில்தானே நீ உறுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் ஏன் சற்றும் நிலை தடுமாறி கொண்டு இருக்கின்றாய்? உன் எதிரியை நினைத்து உனக்கான முடிவை நல்முடிவாக மாற்றுவது இந்த முருகன் என்பதில் உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே அழுகிறாய்? எல்லாம் ஜெயமாகத்தான் முடியும்.